தேவருடைய பிறந்தநாள் விழா அங்கே வந்து அவருக்கு மரியாதை செலுத்த போன இடத்துல திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலாவும் பேசியிருக்காங்க அங்கே நின்று. இவங்க 4 பேரும் ஒன்றாக நிற்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் சபதமெல்லாம் எடுத்துட்டேன்றாரு. இனி நாங்கள்லாம் ஒன்றாக பயணிக்க போகிறோம்னு இவங்க 4 பேரும் சேர்ந்து இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து இன்னைக்கு 5 அணிகள் உருவாயிருக்க மாதிரி இருக்கு. 5 அணியா? ஆமாம், 5 அணி. எது எது சார்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அணி. ம். அப்புறம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிஜேபி கூட்டணியான அணி. ம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. அதாவது வாக்கு விகிதாச்சாரத்தில் 8% வாங்கி அஃபிஷியலாக இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. சரி. நான்காவது பார்த்தீங்கன்னா தாவேகா. இன்னும் வாக்கு சதவீதம் இன்னும் தெரியல, ஆனால் ஒரு முக்கிய ஃபோர்ஸாக இருப்பார், அதில் டவுட்டு கிடையாது. அப்போ அவர் 4வது அணி. 5வது அணி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேருந்து வெளியே சென்றவர்கள் இல்லை வெளியே ஏற்றப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தள்ளி வைக்கப்பட்டவர்கள், அவர்கள்லாம் சேர்ந்து 5வது அணி. ஆனால் அவங்க ஏதாவது இப்போ இருக்கிற அணியில் சேர முடியாதா என்ன? இல்லை, வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற அணியில் எதில் வேணால் சேரலாம். அவங்க உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு வேளை விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் தான் எங்களோட முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் கிடையாது. ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர். ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர். அப்போ நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? ஓரமாக தானே நின்றுட்டு இருந்தார். மெயின் ஃப்ரேமில் யார் இருந்தார்? இல்லை, அது இது இனிமேல் இப்படி தான் நின்ட்டாரு. டிடிவி என்ன பண்ண முடியும்? டிடிவி அவர்களோட கெப்பாசிட்டி, அவரோட மைண்ட் கேம் என்னன்றது எனக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்களோட கெப்பாசிட்டி, அவர் எப்படி அரசியல் பண்ணுவார்னு தெரியும். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு இடம் இருக்குன்னும் பொழுது அவர் வந்து மற்றவர்கள்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். அவர் அந்த ஒரு பணையார் அந்த தோரணையிலேருந்து வந்ததுனால அவரால் இறங்கியெல்லாம் இயல்பாலாம் போக முடியாது. அவருக்கு அந்த இது இருக்குது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைன்னா கூட இறங்கி போகக்கூடிய தன்மை படைத்தவர். சரி. அப்போ அந்த குணாதிசயத்தை வந்து இவங்க அசால்ட்டாக யூஸ் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. அதாவது ஒரு காலத்தில் இவர் முதலமைச்சராக இருந்தப்போ இவரை வேணான்னு அவங்க தானே தூக்கி எறிஞ்சாங்க. சரி. அப்போ அன்னைக்கு எதிர்க்கல. ஓபிஎஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆல்ரெடி டிடிவிட்ட தோத்தவர். அவர் அன்னைக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை மாதிரி ரெவோல்ட் பண்ணி நான் ராஜினாமா கடிதத்தை கொடுக்க மாட்டேன், நான் எதுக்கு ராஜினாமா பண்ணணும், நான் அதிமுகவில் எம்எல்ஏ, நீங்களாம் யார், நீங்கள் எம்எல்ஏ கூட கிடையாது, அம்மா இருந்தப்போ எனக்கு பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கலாம்ல. இல்லை, ஆனால் அந்த அடையாளம் அவருக்கு கிடைத்தது என்னவோ இவர்களால் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த அடையாளம் அவர்களால் கிடைச்சதுன்னா அவர்கள் அடையாளத்துக்கு கீழே போங்க, சைடில் போங்க. உங்களை அப்போ நீங்கள் முதல்வர் வேட்பாளர் அல்ல.